உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்க மாதிரி, நான் சுயம்புடா, நானா கஷ்டப்பட்டு நானா உழைச்சு நானா மேல வந்தேன்னு தலைவர் மாதிரி டயலாக் கூடக்கூடிய என் மனதுக்கு பிடிச்ச தனுசு ராசி நேர்களுக்கு இந்த 2026 வருட தை மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதாயா பண்ண போகுது அப்படின்னா, அப்பா அடி அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா தலைக்கு மேல 1 2 அந்த மாதிரி 9 கிரகம் உச்சம் பெற்றவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியுன்ற மாதிரி போன தடவை 4 கிரகத்தை தலைக்கு மேல வச்சு 10க்கு இங்கேருந்து சனிக்கு செவ்வாய் பார்வை, செவ்வாய்க்கு சனி பார்வை, டேய் நீங்க மட்டும் பார்ப்பீங்களா, நான் சும்மா விட்டுருவேன்ற மாதிரி அங்கிருந்து வக்ர குரு வேற பார்வை, இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி எப்படியோ ஹாப்பி நியூ இயரை வரவேத்தாச்சுடா சாமி, இந்த வருஷமாவது விடியுமா விடியாதா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு செம்மையா இருக்கு. யாருக்கு இருக்கோ இல்லை 12 ராசியில விருச்சகத்துக்கு தனுசுக்கும் அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த தடவை. ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. ஒரு மனுஷனுக்கு காசு வேணும், பணம் வேணும்னா சுக்கிரன் வேணும், அறிவு வேணும், காதல் வேணும், இளமை வேணும், வசீகரம் வேணும், நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகணும்னா அங்கே புதன் வேணும், தலைமைத்துவம் வேணும் என்றால் அங்கே சூரியன் வேண்டும், எல்லாத்தையும் ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா அங்கே செவ்வாய் வேண்டும். இதெல்லாம் ஒருத்தன் கையில் இருக்கும்போது அந்த மனுஷனை கையில் பிடிக்க முடியும். அந்த மாதிரி இந்த அளவு தனுசு ராசிக்காரங்களை சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு காசு பணம் துட்டு மணின்னு இந்த தடவை கொட்ட போகுது. யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு. உடனே கொட்டலைன்னு என்கிட்ட கீழே கமெண்ட்டை கொட்டக்கூடாது, உங்கள் மனக்குமுறலையும் கொட்டக்கூடாது. இது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட அமைப்பு. உங்களுடைய நாட்டர அரசுகோப்பில் என்ன விதிப்பயன் இருக்கிறதோ என்ன இருக்கிறதோ அதை பொறுத்து அது நிறையா கொட்ட போதா இல்லை கொஞ்சமாக கொட்ட போதான்றது தீர்மானம் செய்யப்படும். ஸோ வாட் எவர் இட் இஸ் கொட்ட போகுது, அவ்வளோதான். ஸோ நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை உருவாக்கி கொடுக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாக இருந்த நிலைமையெல்லாம் மாறி அவர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தல் அப்படின்றது என்னதான் அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலுமே ஒரு விஷயம் நான் எப்பயுமே சொல்லுவேன், எல்லாரும் சொல்லட்டும் இன்க்ளூடிங் மீ, 4 கிரகம் நல்லா இருக்கு, 5 கிரகம் நல்லா இருக்கு, செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார், ஓகே சூப்பர், கைத்தட்டிக்கலாம். பட் ஸ்டில் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறது அப்படின்றது எல்லாமே இருந்தாலுமே ஏதோ இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணும். அப்போ யாரோட பிரச்சனை? நம்ம பிரச்சனை தான். குருனாலே ஜாதகர் தான். அது வக்ரமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, எப்பயுமே நான் சொன்ன மாதிரி வக்ரமான பிளானெட்டை தவறாக எடுத்துக்க வேணா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு குடிகாரம் மாதிரி அவனால் எந்த நிலைப்பாடுமே இருக்காது. இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் எப்படி தள்ளாடிக்கிட்டே இருப்பானோ ஒரு கொடுத்தவன், அந்த மாதிரி வக்ரமான பிளானட் இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியாது, அது பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால கரெக்டான ஒரு இயல்புக்குள் இருக்க முடியாதுன்ற தன்மையில இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு செகண்ட்ல, அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு 10,000 தாட் ஓடுனா பார்த்துக்கோங்களேன். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு ஓடும். இன்னொரு சில பேருக்கு டைலமா ஓடும். இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம், வேலைக்கு விடலாமா இல்லை வச்சுக்கலாமா, புதிய கம்பெனி அப்ளை பண்ணலாமா வேணாமா, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற மாதிரி ஒரு டூவாடை இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் முழுமையுமே. ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே போன மாதமே சொன்னேன், பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. பிப்ரவரிக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை தான், உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது, அல்டிமேட்டாக இருக்க போகிறீங்க. என்னதான் ராசிநாதன் ஜனவரி மாதம் தாண்டி பிப்ரவரி மாதம் தாண்டி ஜூன் மாதம் 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் 8ஆம் இடத்தை குரு இருக்கிற இடத்தை பால் செய்வார் என்கிற அடிப்படையில் 8ஆம் இடத்து தன்மையை கெடுத்து விட்டு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய போறாரு. நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள், அதுவும் செவ்வாய் உச்சமடைந்து இருக்கக்கூடிய ஒரு தனம் என்ன விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு 3 விடயங்களை எதிர்பார்க்கலாம். முதல் விஷயம், யாருக்கெல்லாம் லேண்ட் பிரச்சனை ஓடிட்டு இருக்கோ, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு யாரெல்லாம் அவஸ்தைப்பட்டு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கோ, அதெல்லாம் இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே டக்கு நிவர்த்தி ஆகிடும். எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடாக அந்த வேலை நடக்க ஆரம்பித்து விடும். அதே மாதிரி ஒரு வீடை கட்டிட்டு இருக்கீங்க, பாதிலே நிற்கிது அப்படின்னா இந்த தை மாதம் இன்னும் கொஞ்சம் அது கட்டுவதற்கான பணமும் பொருளாதார வசதியும் அந்த வீட்டை கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக என் வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் மேடம், வீடை கட்டிட்டு தரவே மாட்டுறாங்க அப்படின்னா இந்த தடவை அந்த ஹவுஸ் ஓனர் உங்கள் வீட்டை கீயை ஒப்படைக்கிறதுக்கு, இல்லை இந்த தடவை அந்த வீடு சார்ந்த அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான தன்மை நிகழ காத்திருக்கிறது. ஓகே, நிறைய பேருக்கு இந்த இடமாற்றம் இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், வண்டி மாற்றம் இதெல்லாம் நிகழப்போகுது. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது இது எல்லாமே ஓரளவுக்கு தனுசு ராசிக்கு ஒரு பாசிட்டிவான சைனை கொடுக்கக்கூடிய பிளானட்ஸ். எதுவும் ரொம்ப நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. என்னதான் சுக்கிரன் ஆல்மோஸ்ட் நானும் நீ ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டா கூட அவரோட நட்சத்திரமும் உள்ளதானே இருக்கு. ஸோ குருனால எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி பாலிஷ் பண்ணி பேசி ஈஸி கவுத்து
அப்படியே ஒரு மாதிரி அலைன் பண்ணி உள்ளே கூட்டு போயிடுவார். அதனால தனுசு ராசிக்காரர்களும் மேக்ஸிமம் அவ்வளோவா யாரோடையும் சண்டையெல்லாம் போட்டு அப்படியே பேசி நைஸாக பேசி தாஷா பண்ணி அமுச்சு விட்ருவாங்களே தவிர சண்டையே போடாத ஒரு ஆட்கள். ஆனால் உள்ளுக்குள்ள அப்படி பயங்கரமாக தன்னோட அறிவால் மட்டுமே அடுத்தவங்களுக்கு அறிவை தான் ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அந்தளவுக்கு நெருப்பு அந்த மாதிரியான நெருப்பாக இருக்கும். அறிவு நெருப்பு அது. ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசினர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அப்படியே அறிவு தாகம் அறியும். நிறைய பேர் இந்த தடவை புதுசாக படிக்க போகிறீங்களோ, புது கோர்ஸ் எடுக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு டிகிரி வாங்கினீங்கன்னா இன்னொரு டிகிரி படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கியிருப்பீங்க. அது டிசம்பர் மாதமே வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த தடவை ஜனவரியில் தான் அதை பூர்த்தி பண்ணி அதுக்கான புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த தடவை நிறைய புக்கோட கனெக்ட் ஆகுது. நிறைய புக்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இத்தனை கிரகம், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட தன்மை, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட தன்மை. உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். ஒரு ஜாதகம் ஆரம்பிக்கிறது இப்படியே அப்படி கிரகமாக சுற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது. நிறைய அப்படியே அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களை தொடர்ந்து நடந்து வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். பட் ஸ்டில் எங்கே கவனமாக இருக்குன்னா, உங்களுடைய உடல் நலத்திலும் உங்கள் குழந்தைகளுடைய உடல் நலத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தொற்று வியாதிகள் மூலமாக சில அவஸ்தை வரலாம். ஏன்னா குருவே கொஞ்சம் வக்ரமாக இருக்கும்போது ஜாதகர் கொஞ்சம் வலு இழந்து காணப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கை கால்லாம் வலிக்கும், முட்டு வலிக்கும், கழுத்து வலிக்கும், தோள்பட்டை வலிக்கும். எதுக்கு பெருசாக விரிச்சிட்டு எல்லாமே வலிக்கும். அதனால் கொஞ்சம் இந்த தடவை டேக் ரெஸ்ட் அப்படின்றது மட்டும்தான் நிறைய பாடி கேட்கும். பட் ஆனால் மைண்டு இப்போ ரெஸ்ட் எடுத்தால் எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை மைண்டும் சரின்னு சொன்னாலும் நம்ம முதலாளி காதில் அது விழவே விழாது. அதனால் கொஞ்சம் வேலைப்போடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரருக்கு ஏற்பட்டுடலாம். அதே தாண்டி என்னென்னா, ஆல்மோஸ்ட் 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமாறுது அப்படின்றது ஃபென்டாஸ்டிக்கான டைம். குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம். திடீர்னு குழந்தைங்களுக்கு காது குத்து வைக்கணும், இல்லை குழந்தைங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி குழந்தைகள் சார்ந்த சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணுவீங்க. தனுசு ராசிக்கார குழந்தைகளுக்கு சில நல்லவைகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் தனுசு ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 5ஆம் பாவம் வலிக்கிற போது நிறைய நல்லவை எல்லாம் கூடி வரும். 5ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு அப்படின்றத தாண்டி வேற ஏதாவது வேணுமா சாமி? சூப்பரான டைம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி 5ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்தல் இல்லாடி வலுப்பெற்ற கிரகங்கள் அமைதல், உச்சமான கிரகங்கள்லாம் அமையிறது அப்படின்றது பூர்வ புண்ணிய கொடுப்பன. நிறைய பூர்வ புண்ணியத்தோட கனெக்ட் ஆக போகக்கூடிய நேரமாக இருக்குது இந்த தடவை. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இந்த தடவை. ஒரு கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வர மாதிரியான ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய விருந்தாளிகள் இந்த தடவை வீட்டுக்கு வருவாங்க. இது வரைக்கும் எங்கள் அக்கா என் கூட சண்டை போட்டுச்சு, என் தம்பி என் கூட வட்டவட்டிஸ் இந்த தடவை எல்லாம் அப்படியே ஒன்று மண்ணா சேர்ந்து எல்லாம் அப்படியே இணக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்களுடைய குலதெய்வத்தை தேடுவதில், இல்லை குலதெய்வத்தை கோவிலுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவதற்கான முயற்சியை உங்கள் தலைமையிலோ இல்லை நீங்கள் இனிஷியேட் எடுத்து பண்ணுற மாதிரியான நிகழ்வுகளோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் தலைமைத்துவமாக இருக்கும். உங்களோட கண்டென்ட் நீங்கள் கொடுப்பீங்க, இதுதான் இதை பண்ணுங்க சரி வரும், இதை பண்ணுங்க, உங்களோட அட்வைஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு செழுமையை கொடுக்கும். பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த தடவை உங்கள் வாக்குக்கு மரியாதை இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க பேசுனா அந்த சொல் மந்திர சொல்லாக மாறும். ஆனால் பேசும்போது கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, இயல்பாகவே நான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன், நான் திரும்பவும் சொல்கிறேன். எனக்கு தனுசு ராசிக்காரங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை. நீங்களா அப்படிலாம் எதுவும் கட்டிக்காதீங்க. இயல்பாகவே அறிவாளிக்கு இன்னும் கொஞ்சம் போஸ்டிங்லாம் கடைஞ்சா அது எப்படி ஒரு மாதிரியான ஒரு அறிவு கர்வம்னு சொல்லுவாங்களா, அந்த கர்வம் லைட்டாக எட்டி பார்க்கும். அப்போ கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த தடவை எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கான சூழல் வரும். 3ஆம் இடத்துல ராகு, கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவங்களெல்லாம் விட்டு வர புதன் பாய் சொல்லிட்டு போயிடுவார். ராகு புதன் காம்பினேஷன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது காசிப் பேச வைக்கும். உங்களை பற்றி காசிப் பேச வச்சா அது வேற மாதிரியாக வைரல் ஆகும். நீங்கள் சும்மா சொல்லியிருப்பீங்க, அவன் மெயில போட்டு உங்களையே காலி பண்ணிடுவான். அதனால கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசும்போது வார்த்தையில் கவனமாக இருக்கணும். எதாக இருந்தாலும் ஒரு ரெக்கார்டு இல்லாமல் சில விஷயத்தையே ஹேண்டில் பண்ணாதீங்க. பண இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். இப்போதான் 2ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது, காசெல்லாம் வரும், கொட்டுன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. வித்யா மேம் ஒன்று சொன்னாங்கன்னா அது ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸில் எனக்கு புரியுது. அதெல்லாம் 15 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஆஃப்டர் 15ஆம் தேதி நான் சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் 1-2 தேதியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். புதன் ராகு சேர்க்கை தான் பயங்கரமான அறிவாளியை உருவாக்கும். நிறைய ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறது, இல்லை ஆன்லைனில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறது, ஒரு புதுசாக ஒரு 3 மாதம் கோர்ஸ் எடுக்கிறது, இல்லை நிறைய தடவை புதனெல்லாம் டீச்சராக நிறைய பேர் பிஎட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பிஎட் ஜாயின் பண்ணுறது, பிஎட் இல்லை ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறது, இங்கேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பல விதத்தில் வரும். 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது 2ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது உங்கள் வித்தையால் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். ஏன்னா 2ஆம் அதிபதியோட வீட்டு அவர் போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 4ஆம் இடமே நான் சொன்ன மாதிரி வித்யாஸ்தானம் இல்லையா? அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு பணத்தை வரவழைக்கக்கூடிய தன்மையை அந்த வீடு கொடுத்து சனி உங்களுக்கு இன்டெரக்டாக ஆக்டிவேட் பண்ணுவார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சும்மா என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நான் சொல்கிறேன், ஒரே வார்த்தையில் ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டாம், இருந்தாலும் அறிவால் நீங்கள் அறியப்பட போகிறீர்கள். அந்த அறிவு கொஞ்சம் ஆணவத்தை கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த கொஞ்சம் லைட்டாக ஈகோ எட்டி பார்க்கலாம். டோன்ட் மைண்ட், நான் திரும்பவும் சொல்கிறேன், இது உங்கள் தப்பு கிடையாது. புதன் ராகுவோட பிரச்சனை. அடுத்தவர்களை பார்த்து சில போட்டி போறாமன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஏக்கப்படலாம், என்னடா அது அப்படின்னு. அது என்ன ஆகும்னா உங்களை முன்னிறுத்தணுன்றதுக்காண்டி நீங்க சாதாரணமா சொல்லியிருப்பீங்க ஆஃபீஸ்ல, ஆனா நீங்க மட்டம் தட்டி அவங்கள பேசின மாதிரியான விஷயம் சினாரியோ கிரியேட் ஆயிடும். நான் சொல்றது புரியுதுல? புரியாட்டி கொஞ்சம் பாஸ் பண்ணி இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. ஸோ அதனால யார்கிட்ட பேசும்போதும் எனக்கு அவனை தெரியும், நான் அவனை அப்படி பார்த்தேன் இப்படி, இது வேண்டவே வேண்டாம். நான் ஒரு சகோதரியா ஒரு ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஒரு மாதம் தயவு செஞ்சு வாயை ஜிப்லாக் பண்ணிடுங்க. யாரை பற்றியும் யார்கிட்டையும் நீங்கள் காசிப் பேச வேணாம். யாராவது உங்ககிட்ட காசிப் பேசினாங்க அதை காது கொடுத்து கேட்க வேணாம். இது மட்டும் தான் இந்த நான் தனுசு ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இந்த மாதத்திற்கான ஒரு அட்வைஸாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. பிள்ளைகள் மூலமாக பெருமை, பிள்ளைகள் மூலமாக ஆதாயம், பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணுறதுன்ற மாதிரி 5ஆம் இடத்த அதிபதி வலுவாக 2ஆம் இடத்துல இருக்கும்போது சொல்லவே வேணாம். அவர்கள் மூலமாக ஒரு வருமானம் வர்றது, இந்த குரு சிஷ்ய தொடர்பெல்லாம் இதில் தான் அடங்கும். அவர்கள் மூலமாக ஒரு பெயர் கிடைக்கிறது, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல குருமார்கள் கிடைக்கிறது, நிறைய கீர்த்தி கிடைக்கிறது, செல்வாக்கு கிடைக்கிறது, உங்களை பார்த்து சில பேர் வியக்கிறது, காதல் வயப்படுத்துறது, எல்லாம் நடக்கும். சூப்பராக இருக்குது. ஒன்றும் பெருசாலாம் கவலையே பட வேண்டாம். நிறைய நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் பேச்சில் கவனமாகவும் செயல்படக்கூடிய தனமாகத்தான் தனுசு ராசிக்காரருக்கு இந்த தை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற தனுசு ராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிங்க? சூப்பராக படிப்பீங்க. அதுவும் அந்த 12th வரைக்கும் இருக்கிறதெல்லாம் 2ஆம் பாவமாக தான் எடுப்பேன். அது வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த தாறுமாறு தருபா. நம்ம சும்மா கண்ணை மூடிட்டு இக்கி போட்டால் கூட நம்ம கரெக்ட் ஆன்சராக நம்மளுக்கு உள்ளுனா பாடுங்களேன். 5ஆம் இடமே அதிர்ஷ்டம் தாங்க. நிறைய இந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அதனால ஜாலி, பிள்ளை எவ்வளோ நல்லா படிக்குது அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்கார குட்டீஸ்லாம் இந்த வீட்டில் பேர் வாங்குவீங்க. அம்மாக்கெல்லாம் அப்படியே என் புள்ள பாரு எவ்வளோ அறிவு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்களை நினைத்து பூரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் கிடைக்க போகிறது. ஓகே, சுகஸ்தானத்தில் கவனம் தேவை. தனுசு ராசிக்கார குழந்தைங்க கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும், சளி தொந்தரவு வரும், தலைவலி வரும், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வயிறு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் கொஞ்சம் ஊட்டச்சத்து ஹியூமினிட்டி பவர் கம்மியாகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஃபுட்டு சத்தான ஆகாரமாக எடுத்துக்கொள்ளுறது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இந்த தடவை, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக அழட்டிக்கலாம் வேணாம். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு செம்மையான டைம் பீரியட். 5ஆம் இடம்னாலே காதல் தான். அது 2ஆம் இருக்கும்போது வீட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய ஊர் சுற்றுவீங்க, காரில் போவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, வயல்வெளி, தோப்பு, தென்னந்தோப்பு, அங்கே போகலாம் இங்கே போகலான்ற மாதிரி இந்த ட்ராவல் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதன் மூலமாக அப்படியே ஒரு மாதிரியான நல்லவைகள்லாம் நினைவுகளோடு சொல்லக்கூடிய டைம் நல்லா இருக்குங்க. ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அந்யோன்யம் அதிகரிக்கும். மிச்சத்தெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது, அவ்வளோதான், ஃபைன். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கே தான். யாரை பற்றியும் காசிப் பேசாதீங்க, காசிப் கேட்காதீங்க, அடுத்தவர்களை பற்றி புகார் சொல்லாதீர்கள், எதுவும் ஒன்று எவிடன்ஸ் இல்லாமல் யார்ட்டையும் பேசாதீங்க. ஏதாவது எவிடன்ஸோட யாராவது அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். யாரையும் கோவப்பட்டு திட்டி விடாதீர்கள். இதெல்லாம் பின்விளைவுகளை கொஞ்சம் உருவாக்கி தரக்கூடிய காரணம். அப்புறம் ஐயோ பேசிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகே, 60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உடலில் அக்கறை தேவை. எஸ்பெஷலி கால் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அப்பப்போ கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் ஹீட்டை கலப்பும். ஸோ கொஞ்சம் ஃபீவரு, சளி, கோல்டெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் பிபி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சுக்கிரன், சந்திரன் அது கிராஸ் ஆகி வரும்போது, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் செவ்வாய், சூரியன், இதெல்லாமே சூடாக்கக்கூடிய தன்மை. அப்போ ரத்தத்தை சூடாக்கும் போது பிபி ஏழும். தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்காக நம்ம டென்ஷன் ஆகும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். வழக்கம் போல் இருக்கவே இருக்குது. மொபைலை திறந்து அத்தனை பாட்டு, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ போட்டு கேளுங்க. யார் கேட்க போகிறா? சாமி பாட்டு பிடிச்சா சாமி பாட்டு கேளுங்க, சரோஜினி தேவி பாட்டு பிடிச்சா சரோஜினி தேவி பாட்டு கேளுங்க. யார் கேட்க போகிறா? அதனால் அமைதியாக நீங்கள் அந்த பாட்டு கேட்டுட்டு அந்த புதனை வேறு மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாமல் உங்களை பற்றி 4 பேர் பேசி நீங்கள் கொதிச்சு கொப்பிடிச்சு டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஓகே, ஒரு பிள்ளையா நான் தானே சொல்ல முடியாது. அதனால் 60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரங்க 55 வயசு தாண்டிச்சுனால இதை கொஞ்சம் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே ஏறுமுகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்?
ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் காப்பி சாட்சி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர வர ஓரளவுக்கு இந்த வக்ர கதியில் இருக்கக்கூடிய குருவுடைய தன்மை பெருசாக பாதிக்காமல் தேவையில்லாமல் உங்களுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வராமல் எப்பயும் போல் நம்ம சூப்பராக ஸ்மூத்தாக ஹாய் பாயின்னு சொல்லிட்டு கடக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்து சேர்த்து விடும். ஓகே, என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? நிறைய பேர் பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை கண்டிப்பாக பாம்பு பார்ப்பீங்க. பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பார்ப்பீங்க. மொபைல் திறந்தால் பாம்பு தெரியும், இல்லை எங்கேயா ரோட்டில் போகும்போது பாம்பு பார்ப்பீங்க. பாம்போட கனெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? சுற்றி இருக்கவங்கள்ட்ட நீ கவனமாக இருக்குன்னு அர்த்தம். உசுன்னு சவுண்டு விடக்கூடாது, 4 பேர் போட்டு தள்ளிடுவாங்க. அதனால் அமைதியாக இருங்க, யார்கிட்டையும் வாயை திறக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த பாம்பு என்ற கூடிய சமிக்கைகளை காட்டும். எப்போ அதை பார்க்குறீங்களோ அப்போ இருந்தே கொஞ்சம் அமைதியாக அந்த ஒரு மாதத்தை அப்பா முருகா கோவிந்தான்னு கழிச்சிட்டிங்கன்னா தேவையில்லாத வம்புலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கவனமோடும் கொஞ்சம் அக்கறையோடும் இருக்க வேண்டிய நேரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருட தை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது.